சென்னை மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வெற்றிகரமாக இடிக்கப்பட்டது. சென்னை மௌலிவாக்கத்தில் இருந்த பாதுகாப்பற்ற 11 மாடி கட்டிடத்தை இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் கட்டிடத்தை வெடி வைத்து இடிக்கப் போவதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி அறிவித்தது. இதையடுத்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிற்பகல் 2 மணி முதல் 4 மணிக்குள் கட்டடம் இடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. பின்னர் மாலை 5 மணிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டு மாலை 6:45 மணிக்கு கட்டடம் இடிக்கப்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதுமாக புகைமூட்டம் சூழ்ந்துள்ளது. கட்டட தகர்ப்பு எதிரொலியாக போரூர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருந்தது. இதனால் ஆற்காடு சாலை, வடபழனி, குன்றத்தூர் சாலை ஆகியவற்றில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போரூர் பகுதியில் காலை முதல் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருந்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கட்டடத்தை தகர்ப்பதற்கு முன்னால் வெடிப்பொருட்கள் சரியான விகிதத்தில் பொருத்தப்பட்டு இருக்கிறதா, போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை ஆராய்ந்தறிய காலதாமதம் ஏற்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.